குற்ற உணர்ச்சியிலேயே நான் செத்துறேன். அவரை ஜெயிலுக்கு போக விடாம காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்தேன். அண்ணன் ஜெயிலுக்கு போகக்கூடாதும்மா. அவரை எப்படியாவது காப்பாற்றணும்மா. அவருக்கு ஒன்றும் ஆகாதுங்க. என்னெல்லாம் இந்த குடும்பத்துல நடக்கணும்னு நான் நினைச்சேனோ அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சித்தப்பா நீங்க எதுக்கு இப்படி அவசரப்பட்டுலாம் முடிவு எடுக்கிறீங்க? நாங்க எல்லாரும் இருக்கும்போது ஜெயிலுக்கு எப்படி அப்பாவை போக விடுவோம்? நாங்க தான் அந்த திருட்டு பயல்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிரோன்னு சொன்னோம்ல. அவனுங்க தான் எங்க போனானுங்கன்னே தெரியலையேப்பா. அப்பா, அவங்க நம்ம ஊருக்குள்ளதான்ப்பா ஒளிஞ்சிருக்காங்க. எப்படியும் நாங்க அவங்கள பிடிச்சிருவோம். நாங்க ஊர் ஃபுல்லா அவங்கள தேடிட்டு தான் மாமா இருக்கோம். நாங்க இன்னும் தேடாத ஏதோ ஒரு சின்ன இடத்துல தான் அவங்க பதுங்கி இருக்காங்க. அவங்க எங்க பதுங்கி இருந்தாலும் நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். ஆமாப்பா. ஏய் வானதி, இப்ப என்ன சொன்ன? நாம இன்னும் தேடாத இடத்துல பதுங்கி இருக்காங்கன்னு சொன்னேன். நீ சொன்னது சரி. இந்த ஊர்ல எந்த இடத்துல அவங்க ஒளிஞ்சிருந்தா நாம போய் அங்க தேட மாட்டோமோ அங்கதான் அவனுங்க ஒளிஞ்சிருக்கானுங்க. அதை கண்டுபிடிச்சிட்டா அவனுங்களை ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா நம்ம தான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமே. இங்க இருக்க மாட்டானுங்கன்னு நாமளா நினைச்சு சில இடங்களை தேடாம விட்டுருப்போம்ல. அப்படின்னா நமக்கு சொந்தமான இடத்துல தான் நம்ம தேடாம இருந்திருப்போம். கரெக்டா சொன்ன. நமக்கு சொந்தமான இடத்துல கூட அவனுங்க ஒளிஞ்சிருக்கலாம்ல. அப்போ இந்த கரிகாலன புத்திசாலின்னு சொன்னது கரெக்டா தான் இருக்கு. அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான் போலயே. நமக்கு சொந்தமான இடம் என்னென்ன இருக்கு? நம்ம வீடு இருக்கு. அவ்வளவு தைரியமா நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்கு பக்கத்திலே ஒளிஞ்சிருக்கலாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒளிஞ்சா மாட்டிப்பானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியும். நம்ம வயல் இருக்கு. ஆஹா, ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்றதுனால நிலத்துல ஒளிஞ்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. நந்தினி போன் பண்றா. அம்மா சொல்லுமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுமா இப்பதான் லாரி வந்துச்சு. நாங்க லோடு ஏத்திக்கிட்டு இருக்கோம். லோடு ஏத்தி முடிச்சதும் நீ சொன்ன மாதிரி அதே லாரியில ஏறி தப்பிச்சு போயிடுவோமா. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல. என்னம்மா சொல்ற? நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சு அந்த கரிகாலனும் அருளும் அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, ஏமா அவங்களுக்கு எப்படிமா நாங்க இங்க இருக்க தெரிஞ்சு? அத சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நீங்க உடனே அந்த லாரி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க. சரிம்மா. என்ன சொல்லிருக்கேன்? கிளம்ப சொல்லிருக்கேன். ஏய் 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 வா 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 எப்பா என்னப்பா நின்னுட்டு இருக்க? வண்டி எடுப்பா. லோடே இன்னும் ஏத்தி முடிக்கல, அதுக்குள்ள வண்டி எடுக்க சொல்றீங்க? ஏத்துன வரைக்கும் போதும், நீ வண்டி எடு. ஏத்துன வரைக்கும் போதுமா? யார் நீங்க? மூட்டை ஏத்த வந்த ஆளு தானே? அந்த வேலையை மட்டும் பாருங்க. வண்டி எப்ப எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இவங்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. ஏய் இங்க பாரு, டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிக்குவோம். அதனால நீ நானும் முன்னாடி இருக்கோம். நீங்க எல்லாம் பின்னாடி இருக்கீங்க. சீக்கிரமா போய் பின்னாடி போயா. டிரைவர் இங்க வா. ஏய் கரிகால வந்துட்டான். சீக்கிரம் வண்டி ஏறா, வண்டி ஏறா, வண்டி எடு. ஏய் 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 முட்டை முட்டை. ஏய்
யோ வண்டி எடுத்துட்டு போறாங்க யோ வாங்க சீக்கிரம் ஐயோ லோடு தம்பி வண்டி போயிட்டு இருக்கியா யோ எங்கயா போய் தொலைஞ்ச சார் திருடனுங்க பூந்துட்டானுங்க சார் அவங்க தான் லாரி எடுத்துட்டு போறாங்க புடியா 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 சீக்கிரம் போயா யோ விட்டுறாதீங்க வண்டியை போய் பிடிங்க சீக்கிரம் என்னாச்சு வேலை செய்யற மாதிரி வந்து வண்டியை எடுத்துட்டு போயிட்டானுங்க சார் டேய் அந்த சிட் ஃபண்ட் ஆளுங்க தான் நினைக்கிறேன் வாடா போலாம் போலாம் அத்தைதான் போன் பண்றாங்க. சொல்லுங்க அத்தை. என்னாச்சு வானதி? அந்த திருட்டு பயலுகள்லாம் இப்போ நம்ம குடோன்ல தான் இருக்கானுங்களா? ஆமா அத்தை, அங்கதான் இருந்தானுங்க. எங்களை பார்த்ததும் நம்ம லாரி எடுத்துக்கிட்டு தப்பிச்சோட பார்த்தானுங்க. ஐயோ, இப்ப நாங்க அவனுங்களை துரத்திட்டு தான் வந்திருக்கோம். ஐயோ அப்படியா? இப்ப அவனுங்க எங்க இருக்கானுங்க? பழைய மில் குடோன்ல நுழைஞ்சிட்டானுங்க. நாங்க இப்ப குடோன் வாசல்ல தான் இருக்கோம். பாத்துமா, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஜாக்கிரதையா இருங்க. போலீஸ் கிட்ட சொல்லியாச்சுன்னு சொல்லு. போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு அத்தை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு, அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்ததும் திருட்டு பயலுங்களை புடிச்சு கொடுத்துருவோம். சரிம்மா, நாங்களும் அங்கதான் வரோம். சரி வைக்கிறேம்மா, இப்ப வந்துடும்.